ரொம்ப நாள் கழிச்சு இவங்களுக்கு அப்புறம் சேனல்ல எப்படி எதை ஃபீல் பண்றீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல அப்படி முகத்துல அப்படிப்பட்ட எந்த வருத்தமும் தெரியவே இல்லைங்களே. கிரிக்கெட் அண்ட் சினிமால இப்பதான் சினிமால சீக்கு வந்திருக்கோம், பாப்போம். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு இந்த வீடியோ, பேஜ் பைட் தான் வீடியோவே. அப்படி கிடையாது, முழுக்க அப்படிதான் முழுக்க பாசிட்டிவிட்டியை நோக்கி நம்ம சேனல் வந்து நகர போகுதுன்றதுக்கான முதல் ஸ்டெப், முதல் அடி எடுத்து வைக்கிறது, இடது காலை எடுத்து வச்சு வலது காலை எடுத்து உள்ளத வைக்கிற ஒரு வீடியோ தான் இது. அப்படி என்ன பாசிட்டிவிட்டி பேச போறோம் அப்படின்றது தமிழ்ல பாத்துருக்கீங்க. அது இல்லாம நான் சொல்லியே தீருவேன், இருக்கிறதுலே மோசமான படங்களை எடுத்து வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி வந்து சொல்லிக்க போறோம். அப்படி சொல்றப்போ அந்த படத்தை இன்ஸ்டன்டா பண்ணுங்க அந்த மாதிரி அந்த படத்தை பத்தின பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4ல இருந்து 5 பாயிண்டாவது சொல்லணும். 2 பாயிண்ட் சொல்லிட்டு பின்னாடி இது அநியாயமாகுது. அது எந்த விதமான படங்கள் கொடுக்க போறன்றது நான் என்ன அவனுக்கு கொடுக்க போறது அவனுக்கு தெரியாது, அவன் என்ன எனக்கு கொடுக்க போறது எனக்கு தெரியும். எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ். இங்க வந்து போத் சினிமா கிரிக்கெட் பத்தி பேசுவோம். இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட சினிமாவை பத்தி எப்பயாவது பேசுவோம். யாரு வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறான்றது நம்ம என்ன பண்ண போறோம்? வழக்கம் போல ஆடாரிவன்லாம் இல்ல, அதெல்லாம் போறேன். சும்மா போன வைங்க. சரி, அதான் ஆடாரிவன் தெரியல. சரி, ஈவனா 5 is shot. சரி, பெஸ்ட் ஆஃப் 3 போடுங்க. என்ன ஒரு இதெல்லாம் ஆடாரிவன்ல பெஸ்ட் ஆஃப் 3 லாஸ்ட்ல பெஸ்ட் ஆஃப் 3 அப்படினா இதுவே பெஸ்ட் ஆஃப் 3 தான். இப்ப நான் கேக்குறேன், ஆடாரிவன் ஈவன் 1 2 3 இஸ் ஈவன். யோ நான் சொன்ன படத்தை எனக்கே கொடுத்தாமா? முதல் ஒன் நல்ல படம். இந்த ஜோக்லாம் வீடியோவே இப்பதான் வருது. இந்த மாதிரி ஜோக் வந்து அதையும் இது பண்றாங்க. கட் பண்ணி ஷார்ட்ஸா போடலாம். டியூட் பாம் கலக்குங்க. ஆஃப் பண்ற வீடியோ கட் பண்ணுங்க. என்ன ராபிட் ஃபயர் மாதிரி வரணும் இதுக்கு உட்கார்ந்து. சார் அப்படி எல்லாம் பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரி படங்களுக்கு யோசிச்சு தான் பேசணும். ஏன்னா இந்த படத்தை நிறைய நம்ம அடிச்சுக்கோம். சரி, இப்ப வந்து நம்ம பாசிட்டிவா பேசிட்டோம் அப்படின்னா தப்பாயிடும். எனக்கு வந்து உண்மையாவே எனக்கு பாசிட்டிவா தெரிஞ்சது வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய அவருக்குன்னு ஓனா உருவாக்குற ஒரு ஸ்டைல். அது நல்லா இருக்குன்றது வேற, ஒரு ஸ்டைல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஸ்டைல் வந்து எனக்கு பிடிச்சது. செகண்ட் ஹாஃப்ல எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதை வந்து பேச விரும்பல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டாவதா பாசிட்டிவ் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டாவதா பாசிட்டிவ் இருந்தது மமிதா பைஜியோட ஆக்டிங். அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ரோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃப் உடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே ஆயிஷானுங்க, அதை நான் பேச விரும்பல. அப்புறம் மூணாவது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது வந்து ரெண்டுமே ஆக்டிங் தான் சொன்னீங்க. அது ஒரு பாசிட்டிவ் இல்ல 2 பாயிண்ட் வேற இது சொல்றேன். என்னது இது? சரத்குமார் நல்லா நடிச்சாரு சொல்லுங்க. சரி, ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் வந்து டிராவிடோட கேரக்டர். உருப்படியா அந்த படம் ஃபுல்லா டிராவல் பண்ணதுலே நம்மளுக்கு ரிலேட்டபிளா அந்த ஒரே கேரக்டர். அந்த படத்துல இருக்க மீதி கேரக்டர்ஸ் வந்து காரி துப்பணும் நம்ம நினைச்சிட்டே இருப்போம். அந்த படத்துல அவன் துப்பிட்டே இருப்பான். சோ அதனால வந்து டிராவிடோட கேரக்டர் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு. அடுத்து வந்து நான் எடுத்தேன் பிஆர் எக்ஸ்போஸ் ஆன படம். அதுதான் அது நமக்கு பாசிட்டிவ். நம்ம மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு பாசிட்டிவ். அது சரி. அதுக்கு அடுத்த பாசிட்டிவ் வந்து எனக்கு ஒரு சில சீன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு, கிரியேட்டிவா இருந்துச்சு. அதுவும் வந்து பிஆர் என்ன ஒர்க் பண்றான் அப்படின்றத காமிச்சிருந்தாங்களா, அதாவது இந்த ஈவென்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி அப்படின்றத காமிச்சிருந்தாங்கல்ல. ஃபர்ஸ்ட் வந்து பிஆரும் டிராவிட் வந்து சண்டை போடுற மாதிரி போயிருப்பாங்க. ஏன்னா யாரை பத்தி எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போய் ஒரு கார் முன்னாடி நிப்பாட்டி அந்த கார்ல இருக்கிற கப்பலுக்கு வந்துட்டு சம் ஆனிவர்சரி விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க. அது வந்து ரிவீல் பண்ணது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த சீன் பிடிச்சிருந்ததுன்னா ஆஹா கல்யாணம்னு ஒரு பழைய படம் ஒண்ணு இருக்கு, அதை பார்த்து. அது நான் பார்க்காதனால இது பிடிச்சிருச்சு. பார்த்துதான் இது பாசிட்டிவ்ல வந்திருக்கு, அதனால வேலை பார்க்கல. சரி, நம்ம வழக்கமா இந்த மாதிரி தேவையான சினிமாட்டோகிராஃபி. 4வது பாயிண்ட் சினிமாட்டோகிராஃபி. படம் ஃபுல்லாவுமே நல்லா கலர்ஃபுல்லா கலகலன்னு வந்து பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வைபா நல்லா இருந்துச்சு. 4 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. 4ல 5 பாயிண்ட் சொன்னேன். 5 பாயிண்ட் 4ல 5 சொன்னேன். 4 வந்து 5 சொல்லணும். 4 வந்ததே நாக்க தள்ளி வந்திருக்கேன். சரி, அந்த படம் வேணாம் சார், அதை விட்டு ஒரு கிரியேட்டிவா யோசிங்க. சரி, ஏன் சார் அதுலயே இருக்கணும்? சரி, இப்ப நீ வந்து எனக்கு வந்து சின்ன பியாரோட படம் கொடுத்தப்ப நான் பெரிய பியாரோட படம். மொத பாசிட்டிவ் சிவகார்த்திகேயன் சொன்னா சிரிப்பா இல்ல நெகட்டிவே அதான். ஒரு புது ஹீரோயின் லான்ச் பண்ணிருப்பாங்க. யாரு? அந்த வெள்ளக்காரன். தம்பி அதுல என்ன பாசிட்டிவ் சொல்லு. அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் எழுதிருப்பாங்க, சும்மா டம்மியா கூட்டு வராம. படமே டம்மியா தானே இருந்துச்சு. எப்படி அவங்களுக்கு மட்டும் சூப்பரா தெரிஞ்சுதான் நம்ம பாசிட்டிவ்னு ஒண்ணு முட்டு கொடுக்குறோம். ஹீரோயின்னு ஒரு கேரக்டர் வச்சு சும்மா ஒரு வெள்ளக்காரங்க கூட்டு வரேன் அப்படின்னு கூட்டு வந்து கொண்டு அவங்களை பேயாக்குற மாதிரி இல்லாம ஹீரோயினுக்குன்னு ஒரு கேரக்டர் தாக்கப்பட்டார். அதனால அது நல்லா இல்ல, இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி. அது பின்னாடி இது அநியாயமாகுது. ரெண்டாவது வந்து இது காமெடி சூப்பரா இருந்துச்சு. ரெண்டாவது இது
சமூக கருத்து பேசியிருப்பாங்க. எதுக்கு சாதி மதம் இனம் மொழின்னு பிரிஞ்சிருக்கீங்க? அதுதான் நான் படத்துல பெரிய நெகட்டிவ். அதுதான் சம்பந்தமே இல்லாம சத்யராஜ் காட்டுறது சம்பந்தமே இல்லாம ஒண்ணு பேசி அதுதான் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணி தீர்மானம் பண்ணி அது பாசிட்டிவ். சமூக கருத்து பேச முயற்சி பண்ணது ஒரு பாசிட்டிவ். மூணாவது வந்து இவர் நடிச்சிருப்பாரு பரத். ஃபைனலி பரத். அது ஒரு யூடியூபர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அது ஒரு பாசிட்டிவ். நாலாவது பாண்டிச்சேரியில எடுத்திருப்பாங்க. சிவகார்த்திகேயனோட எல்லா படமே பாண்டிச்சேரியில தான் நடிக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, பாண்டியில எடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். 5 பாயிண்ட் டிஸ்குவாலிஃபைட், 0 பாயிண்ட்ஸ். அப்படியே டிஸ்குவாலிஃபைட். அதாவது ஒண்ணும் இல்ல, ஆர்டிடாக்ஸ்ல போய் வீடியோ பாத்துருக்கான். பாத்துட்டு எதுக்கெல்லாம் ரோஸ்ட் போட்டுருக்கோம். ஓகே 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 ப்ரோ, எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ பாவம் பொல்லாததா ஆண்களுடைய பாவங்களை அப்படியே பேசவே இல்லை. அந்த கடைசி அந்த ஒரு 10 நிமிஷத்துல விக்னேஷ் பேசியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுறலாம். அது சரி. நான் இன்னும் நான் பாசிட்டிவ் சொல்றேன். நானு சொன்ன மாட்டிப்பீங்க. அதாவது ஒரு சில படங்கள்ல ஒரு போர்ஷன் நல்லா இருக்கும், ஒரு சில கேரக்டர்ஸ் நல்லா இருக்கும், ஒண்ணுமே நல்லா இல்லாட்டி. அதாவது இவங்க என்னதான் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற சண்டைகள், ஆண் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத எவ்வளவு தப்பு சொல்ல ட்ரை பண்ணிருந்தாலுமே ஒரு இடத்துல பெண்கள் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ வந்து அங்க இருக்கிற வயசானவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி வந்து கால் மேல கால் போட்டு பார்த்துக்க ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஹீரோ போய் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி மாத்திட்டான்னு சொல்றப்போ ஹீரோயின் வந்து எதிர்த்து பேசிட்டு வந்து போவாங்க. அந்த ஒரு சீன். அதான் அதுக்கு அடுத்த சீன் ஹீரோ லுங்கி போட்டு வந்து இத சொல்லல. இது அப்படியே இன்வாலிடேட் பண்றாரு. அதாவது முயற்சிகள் தோல்வி அடையலாம், ஆனா முயற்சி பண்ற விஷயம் தோல்வி அடையக்கூடாது. அதாவது வந்து முயற்சி பண்ணாம இருக்கதே பெட்டர். அது சரி. அந்த மாதிரி ஆண்களுடைய பாவங்களை நீங்க சொல்ல ட்ரை பண்ணதுன்னு இருக்குல்ல, அது வந்து வாழ்த்துக்களுக்குரியது. ஆனா நீங்க சொன்னது வந்து தப்பான ஒரு விஷயம். அது வந்து பாசிட்டிவ். ஆறுதல் பரிசுலாம் ஆறுதல் பரிசு தான். நான் என்ன சொல்ல முடியும். இன்னொரு பாசிட்டிவ், விஜய் சித்து ப்ரொமோஷன் பண்ணிருப்பாரு. அதனால ஒரு காமெடி வீடியோ ஒன்னு கிடைச்சது. அந்த வீடியோலயாவது காமெடி இருக்கும். அது போய் விஜய் சித்து vlogs பாருங்க, அது நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்காது, சும்மாவே பார்க்க மாட்டானுங்க நம்ம வீடியோ. போங்கடா இப்ப ஞாபகம் வந்து போயிருவானுங்க. ஆமா இதே இதுக்கு பார்த்து நம்ம அதே பார்க்கலாமே. இன்னாடி இது அநியாயமாக்குது. ஐயோ பெட்டர் நான் பொய் சொல்றதை விட ஐ கிவ் அப். 1 point for me. சரி, விக்ரம் படங்கள் வேண்டாம் சார். நான் எல்லாமே இருக்கு, ஆல்ரெடி வந்து போயிருக்கேன். இந்த படத்துல ஒரு பாசிட்டிவ் இருக்குமோ? இருக்கும். இந்த படமா இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. செய்யும். தலைவன் தலைவி ஐ கிவ் அப். ரொம்ப அமைதியான காதுக்கு ரொம்ப இனிமையான ஒரு படம். இல்ல, தலைவன் தலைவி பொறுத்தவரை என்னன்னா, எப்பயுமே சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம அதுக்காக கஷ்டப்படணும். அந்த மாதிரி நம்ம செவித்திறன்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த படத்துல ஒரு 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா சின்ன மைன்யூட் சவுண்ட் கூட கேட்கும். 80 வயசு செவிட்டு கிளவிக்கு கூட படத்துல உட்காந்துட்டா ஓஹோ பேசலாமே கேட்கும். இது சொல்லலாம். மலையாளத்துல இருந்து ஒரு ஆக்டர் ஒன்று வந்திருப்பாரு, நித்யா மேனனுக்கு அப்பாவா நடிக்கிறதுக்கு. இந்த விக்ரம்ல கூட நடிச்சிருப்பார்ல. அவருக்கு நீங்க டப்பிங் வாய்ஸ்லாம் வேணாம், நீங்களே பேசுங்க, தமிழ்ல பேசுங்கன்னு சொல்லி மலையாளம் கலந்த மதுரை தமிழ்ல பேசுவாரு. அது பாசிட்டிவா எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். அது சரி. ரெண்டாவது பாசிட்டிவ், இந்த ஐயா மியூசிக் போட்டிருப்பாரு சனா. பாட்டுலாம் நல்லாதான் இருக்கும். ஒரு பாட்டு நல்லா இருக்கும், அதேதான் படம் ஃபுல்லா போட்டு கெஞ்சிரனே கொஞ்சிரனே படம் ஃபுல்லா தான் கெஞ்சிரனே அப்படியே வேற இதுல ஒரு மாடுலேஷன்ல சினிமா வெளுத்துருவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ராம்காம் வந்தது. காமும் இல்ல காமும் இல்ல. இந்த வீடியோஸ் போடுவாங்க, குக்குடு வீடியோஸ் போடுவாங்க, தேங்காய் இல்லாம எப்படி தேங்காய் சட்னி செய்வது, அந்த மாதிரி ரொமான்ஸும் இல்லாம காமெடி இல்லாம எப்படி ராம்காம் பண்றது. இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது ஓகே, நம்ம லைஃப்ல இருக்க ஒரு சிச்சுவேஷன் கூட கனெக்ட் பண்ணாதான் ஒரு படம் வந்து வெற்றி அடையும். அந்த மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. அட்டிக்கிற வெயில்ல காலையில இருந்து மதியம் வரைக்கும் அப்படியே வந்து வயிறு வந்து அப்படியே அசம்பந்தமா இருந்து காலையில கக்கா போகாம இருக்கிறப்போ வேர்வை ஊத்தி ஒரு எரிச்சமயிர் இருக்கும் தெரியுமா, ஃபேன் இல்லாம ஏசி இல்லாம கரண்ட் போய் வீட்டுக்குள்ள உட்காந்துதான் எப்படி ஒரு அந்த மாதிரி அந்த படம் ஃபுல்லா ஒரு அசௌகரியம் வந்து இந்த படம் ஃபுல்லா அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படியேதான் படம் ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு படம். அது ஒரு நல்லா இருக்கும்.
குறைய சொல்ல முடியாது. காஸ்டியூம்ஸ்லாம் நல்லா இருக்கும். என்ன வேட்டி சட்டை உங்களுக்கு புடவை அவ்வளவுதானே? இல்ல எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாருக்குமே அதுதான், எல்லாருக்குமே வேட்டி சட்டை புடவை தான். என்னதான் வேஷ்டி சட்டை புடவைனாலுமே கிராமத்து இதுல அதைத்தான் காட்ட முடியும், பெரும்பாலும் அதான் காட்டுவாங்க. ஜீன்ஸ்லாம் போடலாம், ஆனா போட மாட்டாங்க, அது வேற விஷயம். அது கொஞ்சம் நமக்கு கிளீஷியவா தெரியல. ஓகே, கொஞ்சம் புதுசா இருக்காமா, அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. சரி, ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல இந்த படத்துல சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அது சரி. விடாமுயற்சி கிடையாது. சரி பிரகாஷ், கிடையவே கிடையாது. சரி, பாயிண்ட் வாங்க. விளையாடாதீங்க ப்ரோ. கண்டிப்பா இந்த பையன் எல்லாம் ஒத்துப்பீங்க. ஃபைட் சீன், அந்த ஒரு கார் ஃபைட் சீன், அந்த ஹம்மர்ல இருக்கிற அந்த கார் ஃபைட் சீன், அது வரும்னு எனக்கு தெரியும். மீதி 3 பாயிண்ட். இல்ல அத சொல்லிட்டு தான் நான் பேசுவேன். அது வந்து இந்த கேமரா ஆங்கிள் மேல வச்சு அப்படியே சுத்தி வளைச்சு எடுத்துருப்பாங்க. அது பாக்கறப்ப தெரியும் அஜித் நிறைய இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிருப்பாரு. இப்படி போயிருக்கும், அதெல்லாம் அதெல்லாம் நல்லா தெரியும். பட் இருந்தாலுமே வந்துட்டு அது அந்த ஃபிளாலஸா வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா அது நம்ம பண்ண முடியாது. என்ன, அவரோட ஆக்சுவல் ஃபேன்ஸை கூட்டுவாங்க. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இந்த M10 மகன் படத்துல வர வடிவேலுடைய அந்த காமெடி சாந்தி அந்த இதை ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. இதை நான் ஏத்துக்கூடாது, இருந்தாலும் ஜாலியா இருக்கு, ஏத்துக்கிறேன். பிரேக் டவுன் படத்தோட தழுவல் தான் இந்த படம். ஆனா அந்த டேரக்டர் ஒத்துக்க மாட்டாரு. அந்த படம் தான் பிரேக் டவுன் அட்ட காப்பி தான் வந்து இது. எனக்கு அந்த செட்டப் வந்து பிடிச்சிருச்சு. அந்த ஒரு யாரு பிரகாஷா பெரிய அந்த ஹைவே, மிகப்பெரிய ஒரு ஹைவே மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மணல் வெளியே கைண்ட் ஆஃப் டெசர்ட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. படம் ஆரம்பிக்கிறப்ப ஓகே படம் நல்லா இருக்கும் போலன்னு ஒரு ஃபீல் கொடுத்து நம்ம ஏமாத்துற விதம் நல்லா இருந்துச்சு. அது சிம்பாலிக், அது வறண்டு கிடக்குற மாதிரி தான் படம் ஃபுல்லா கிடக்கும். அது சரி. அனிருத் மியூசிக் சூப்பரா இருக்கும். இந்த படம் இல்ல சம்பந்தமே இருக்காது. இல்ல ஏதோ பாருங்க, இது நான் இப்ப தெளிவுபடுத்திக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன படம் சொன்னாலும் அடுத்து ஒரு 10 படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் போட்டுருப்பாங்க. அவர் வேலையை அவர் நல்லா தான் பண்ணிருப்பாப்ல, அதனால அதை நம்ம ஒரு பாயிண்ட் சொல்ல முடியாது. அப்படியே ஒரு பர்டிகுலர் பாட்டு, அந்த விடாமுயற்சின்ற பாட்டு சூப்பரா இருக்கும். அந்த ஒரு பாட்டு அது எதுல ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க. ஆமா, என்ன ஸ்டார்ட் ஆகும் எனக்கும் தெரியாது. ராஜபாட்டை. முதனாக 10 கிட்ட தசாவதாரத்துக்கு அப்புறம் அதையும் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ஒரு மனுஷனால பண்ண முடியும் அப்படின்னா Please don't induce my childhood traumas. சரி, okay. ஒரே ஒரு பாசிட்டிவ். சரி, ஒரு 10 பாசிட்டிவ் கூட சொல்லலாம். 10 கிட்ட அவ்வளவுதான். ஜாக்ஸ் வேற கெட்டப்லாம் போட்டுருப்பாப்ல, ஒரு ஜாலியா இருக்கும் பாக்க. அந்த ஒரு பாட்டு மட்டும் ஏய் 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 அவ்வளவுதான். திருந்தானா திருந்தல, கோபராலே இப்படிதான் வந்தான். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ அது என்னன்னா அந்த 10 கெட்டப் வந்து படத்தோட நடுவுல வந்தா கூட பரவாயில்ல, முதல் 10 நிமிஷத்துல வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நடந்தா எனக்கு என்னடா போடா. அதுவும் ஒவ்வொரு பாட்டுல சீன்ல ஒவ்வொரு கெட்டப்போ வர வர மனசு துடிக்குது. ஒன்னொன்னா மைனஸ் ஆயிட்டே போதா, என்னடா இது அப்படின்னு. சரி, இந்த படத்துல வந்து பெருசா இது கொடுக்க முடியாது, மறந்துருச்சு. ரீசெண்டான படங்கள் தான் மாமன். நான் ஒரு மாமனானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத உணர்ந்த ஒரு படம். 20 வருடங்களில் சினிமாவில் பயணம் செய்து கஷ்டப்பட்டு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து ஹீரோவா வளர்ந்து வந்த சூரி எழுத்தாளர் அவதாரம் எடுத்த முதல் படம் ஐ கிவ் அப். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லுவேன், அந்த அக்காவா நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இல்லை, கேரக்டர் நல்லா இல்லாட்டி எவ்வளவு நடிச்சாலும் பதியாது. அது சரி. சூரிய விட அந்த லேடி கேரக்டர் எல்லாமே ஐஸ்வர்யா லட்சுமியா அவங்களா இருக்கட்டும், அந்த அக்கா கேரக்டர் ஆகட்டும், அவங்க பார்த்தா வெறி ஆகணும், அதான் அவங்க கேரக்டர். அதுவா இருக்கட்டும், அவங்க அம்மாவா நடிச்சவங்க ஆகட்டும், அவங்க எல்லாமே அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ராஜ்கிரண் ஆமால வந்ததே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆமா, அது ஒரு படம் கடைசி செத்து போயிட்டு வரல. ஆமா, சரி, அது ஒரு பாசிட்டிவ் வேணா சொல்லலாம். ராஜ்கிரண் அண்ட் பேர் இருக்குல்ல, அது பார்க்கும்போது நம்ம வீட்டுல தாத்தா பாட்டிகள் ஞாபகம் வரும். அந்த ரொம்ப உருகி லவ் பண்றதுலாம் ஒன்றும் பெருசா இல்ல, ஆனா ஓகே இந்த மாதிரிதான் இப்படிதான் சுத்திட்டு இருப்பாங்க. அது ஒண்ணு ரிலேட்டபிளா இருக்கும். 2வது பாசிட்டிவ் வந்து படம் 2.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். மக்களுக்கு தெரியுது அவங்களுக்கு ஏன் வந்து நெகட்டிவிட்டி ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியுது அவங்களுக்கு. பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்ல கஷ்டப்பட்டு இருக்கணும். இல்ல அதாவது ஏன் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, சினிமா வரலாற்றுல எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த படத்தை எடுத்து நெகட்டிவா தான் பேசுவோம்ட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது சரி. சூப்பர் படம். இந்த படத்துக்கு என்ன குறைச்சு? அது சரி. அண்ணாத்தனோட எனக்கு ஞாபகம் வந்து தலைவருடைய ஸ்டைல், அவருடைய அந்த பேச்சு திறன், அவருடைய டயலாக் டெலிவரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்துல. ஓடுகாரி
அந்த பாட்டி கேரக்டர் வந்திருப்பாங்க. தி பிக்கஸ்ட் இம்பாக்ட் பண்ண ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர் தான். சொல்லலாம்தாமா வந்தேன், அப்ப காலையை அழுதுகிட்டு இருந்தான், சொல்லாம வந்துட்டேன். அது இப்போ வந்து உண்மையான பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இல்ல இருந்தாதானே சொல்றது. இல்ல இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இந்த ஈஸ்டர் எக்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் சில சொல்லுவாங்க. அந்த படத்துல அப்படி பண்ண வேண்டிய அவசியம் ஒரு சீன் இருந்துச்சு. எப்படின்னா, அண்ணனுடைய நிழல்ல தான் தங்கச்சி இருக்கான்றதுக்காக இன்டர்வல் பாயிண்ட்ல ரஜினி அவர்கள் வந்து பில்டிங்க்கு மேலயும் கீர்த்தி சுரேஷ்க்கு நடந்து போயிட்டு இருக்கோம். உண்மையாவே அவ்வளவு பெரிய நிழல்ல வந்து நடந்து போவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த சீன் எப்படி யோசிச்சிருப்பாரு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, கல்கட்டாவுக்கே காப்பு கட்டின்றப்ப கல்கட்டா பிரிட்ஜில் வந்து காப்பு கட்டுவாங்க. அது எப்படின்னா, அது டைரக்டருடைய அந்த நினைப்புல இருந்து எழுத்தா வந்து அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணி அதை ரஜினி பார்த்து அந்த சீனை நடிச்சு கேமரால ஷூட் பண்றாங்கல்ல, எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. எப்படி அது பேப்பர்லயே கிழிச்சிருக்க முடியாதா? அப்புறம் நயன்தாராவுக்கும் ரஜினிக்கு இருக்கிற காம்போ வந்து ரொம்ப சந்திரமுகில நல்லா இருந்தது. சொல்லுங்க, இது கீர்த்தி சுரேஷ் தங்கச்சின்றது ரொம்ப பிலீவபிளா இருந்தது. அது சரி. கீர்த்தி சுரேஷோட அந்த பிளைண்ட்னஸ் அது ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ண முடியுமா? கழுத்து திருப்பவே முடியாத கழுத்து, இப்ப 2 மாசம் குழந்தை கூட கழுத்தை திருப்பி பார்க்கும், இப்படி பார்க்கும், யாராவது வந்தா இப்படி பார்க்கும். ஆனா திருப்பவே மாட்டேன், கழுத்தை கூட திருப்பனா இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அனிருத் மியூசிக் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அனிருத் மியூசிக் கூட கிடையாது, அதனாலதான் சொல்றேன். வேற என்ன நடந்து ஒரு டயலாக் சூப்பரா இருக்கும். உயிர் எடுக்கும் போதும் உயிரை கொடுக்கும் போதும் உடம்பு உரத்த. ஜெகபதி பாபு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் தமிழ் சினிமா இட்செல்ஃப். அவர் வர்ற படம் எல்லாமே பிளாக் பஸ்டர், ஒரு லக்கி சான்ஸ். சரி, உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளான, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இதுவா அதுவா ரெண்டு எதுவான சூஸ் பண்ணிக்கோங்க. தக் லைஃப் இல்லனா இந்தியன் 2 தெரியும். இது ஓபன் சேனல் நேத்துல இருந்தே ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் கொடுத்தேன். சாட் ஜிபிடில போட்டு கூட கேட்டுக்கலாம். அதுவே வெறுத்துக்கு ஆயிட்டு போயிருக்கும். இப்போ வந்து சித்தார்த்த பாசிட்டிவா சொல்லலாம், இந்த பக்கம் வந்து திரிஷா பாசிட்டிவா சொல்லலாம். எது வேணும் நீங்க சூஸ் பண்ணுங்க. அது சரி. இதுல 2 பாயிண்ட், இதுல 2 பாயிண்ட். அப்ப கூட ஃபர்ஸ்ட் லைஃப் நாயகன் பார்ட் 2 கிடையாது. 100 நாயகனுக்கு சமம், 1000 நாயகனுக்கு சமம். கமலா அவர்களும் மணிரத்னம் அவர்களும் ஒண்ணு சேரப்பாங்க. ரொம்ப வருஷங்களுக்கு கழிச்சு சேரப்பாங்க. எப்படிப்பட்ட பட்டம் வரப்போகுது மட்டும் பாருங்களா. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். ஒரு முக்கியமா ஒரு பாட்டுனா சிம்புக்கு மாறான ஒரு பாட்டு ஒண்ணு போட்டிருப்பாரு. நான் இந்த பாட்டு நினைச்சேன். இல்ல கிடையாது. அந்த கேரக்டரே அப்படியே ஊத்துவீங்க. அத மாறான ஒரு பாட்டு வச்சிருப்பாரு. அது படத்துல ஒண்ணும் பெருசா இல்ல, அது ஸ்பைடர்மேனுக்கு எடிட் பண்ணும்போது பாட்டு நல்லா இருக்கு. அது சரி. தக் லைஃப்லயே வந்து இன்னொன்னு வந்து அந்த 2 பேருக்கு அந்த உறவு முறை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பேரும் உறவு முறை இருந்துச்சு. அது கிடையாது. இந்த 3ஆம் பிறை சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த கடைசி கிளைமேக்ஸ் சீனை வந்து இந்த படத்துல லைட்டா ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை, புளி கூட பிடிக்கல எனக்கு. அது அங்க அபிராமி வந்து இப்படி முன்னாடி நடந்து போக போக இவர் பின்னாடி இருந்து வா அப்படின்ற மாதிரி கத்திட்டே வருவாரு. ஒரு மாதிரி கடைசி சீனா அவர் வந்து இந்த வயல்வெளி நாயகனா வருவாரு. அது அது எவ்வளவு சூப்பர் படம் தெரியுமா? சுத்தியாசன் அப்படியே ஹை பிட்ச்ல போயிட்டு விண்வெளி நாயகன். இந்தியன் 2ல வந்து பிரியா பவானி சங்கர் நடிச்சிருப்பாங்க. அது சரி. ஜெகன் காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கும். அப்புறம் இது சைக்கிள் ஓடிட்டு போறது, இது ஒத்தவில் சைக்கிள் ஓடிட்டு போறாரு கமல். அது சூப்பரா இருக்கும். அது கோபி இந்த என்ன சொன்னாலும் லாஜிக்கலா ரொம்ப பயங்கரமான. ஏன் இந்த வர்மத்தை இது பண்றேன்னு, அதாவது எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, இந்த கைதி படத்துல கூட ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிளாஷ்பேக் சொல்லாம விட்டது நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி என்ன வருமானத்தை சொல்லாம விட்டதா கூட நல்லா இருக்கும். இது என்னன்றது ஒரு 1 hour பேசுவாரு கமல். இது குத்த வேண்டாம், பேசிய கொன்று. அப்புறம் இந்த யூடியூப் லைவ் போறது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்டாண்ட் எங்க சொல்லி வச்சுக்கின்ற ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்துச்சு. கோபி வீடியோ தான் ஞாபகம் வரும். சோசியல் மீடியால பவர் வந்து அதுல யூடியூப் சேனல் தான் வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி அனிமேஷன் பண்ணுவாங்க, மோஷன் கேப்சர் சூட் வச்சிருப்பாங்க, இந்த வாய்ஸ் டப்பிங் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஏறும். நாங்களும் எவ்வளவு கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் பேசுறோம், அடி மட்டும் தான் விழுது, சப்ஸ்கிரைபர் செய்ய மாட்டேங்குது. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ அப்புறமா இது கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறம் தேங்க்ஸ் கார்டு போயிட்டு வாங்கடா. தேங்க்ஸ் கார்டுக்கு முன்னாடி இந்தியன் 3 டீசர்னு ஒண்ணு விட்டுருப்பாங்க. அந்த பாட்டு அதான் படத்திலே வரல. அந்த பாட்டுக்காக தான் ஒருத்தன் வந்து மச்சான் டால்பில கேட்கணும்டா வாடா போலான்ட்டு நாளை காலையில பெங்களூர் போறதா இருக்கேன், புது வேலை. என்ன கூட்டிட்டு போய் 12 கிலோமீட்டர் போய் அவசர அவசரமா உட்காந்தா பாட்டே வரல. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ வியூ ஆப்ஷன் கங்குவா ஜிபி
ரெண்டுமே 2 பாயிண்ட் சொல்லணும் இப்ப. கங்குவால பார்த்தா இந்த புது முயற்சி சார். இல்ல சார், அது தமிழ்ல வந்த ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு படம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து 8வது சீசன் ஓடாத சீசன், அது கூட இதோட நல்லா இருக்கும். 5 கிளான்ஸ், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இது நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் வீடியோல போட்டு காட்டுவோம். அதுக்கு ஒரு படம் ஒருத்தர் எடுத்திருக்காங்கன்னா எனக்கு புரியல. அது நல்லது. தமிழர்களுக்கு தமிழர்கள் வந்தா யாரும் இது பண்றது கிடையாது. தமிழர்களுடைய இலக்கணம் இலக்கியத்தெல்லாம் காமிச்சா வந்து யாரும் ஏத்துக்க. இலக்கணம் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. இதுல வந்து பாசிட்டிவா சூர்யாவுடைய அந்த ஓல்டு கெட்டப் நல்லா இருக்கும். அவரோட இன்ட்ரோ அந்த சாங் அந்த அத சொல்றது இன்ட்ரோ அவர்லாம் வந்தது இந்த சாங் கேமரா கிட்ட வந்து நம்ம கிட்டே உள்ளார வந்து நலமான்னு கேட்பாரு. நல்லா தான் சார் இருக்கும், இது வரைக்கும் நல்ல படம் நடிக்க சார் அப்படின்ற மாதிரி. அது 3D கிளாஸ் போட்டு பாக்குறப்ப நம்ம மூக்கு அப்படியே இடிக்கும். சூர்யாவோட மூக்கு நம்ம மூக்கு அப்படியே இடிக்கும். சூர்யா நான் கடைசியில கார்த்திகிட்ட பத்தி பேசுறேன், அது இன்னும் பயங்கரமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு இடம் ஒண்ணு காமிச்சிருப்பாங்க, அது என்னமோ ஒரு பேர் வரும். அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து, திரும்ப யாராலும் வர முடியாதுன்னு நினைக்கிறப்போ அதை பிளஃப் பண்ணி போறப்ப அந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பூங்காவனமா இருக்கும். அப்படியே பூத்து குலுங்கும், அந்த செடிகள் மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கி ஊஞ்சல் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. 7ஆம் அறிவுடைய சின்ன ஒரு இன்பமான ஒரு சுற்றுலா போயிருப்பாங்க சூர்யாவும் ஒரு பையன். ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஆடியன்ஸ்க்கு. அடுத்தது வந்துட்டு அந்த ஃபைட் சீன் ஆக்சுவலா நல்லா இருக்கும். அது பெரிய பெரிய கட்டைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு ஃபைட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் ஞான தும்பிக்கைக்குள்ள கை விட்டு அதுவா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் சீன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் பழைய இந்த புது சூர்யா வரா எரிச்சலா வந்துச்சு. அப்புறமா பழைய சூர்யா வந்து அந்த இன்ட்ரோ ஆகுற வரைக்கும் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் ஓகே நல்லா தான் போயிட்டு இருக்கேன்னு இருந்தேன். இந்த யானை தந்தத்துல கை விட்டாரு புரிஞ்சு எனக்கு. அது சரி. ஆனா இது ஒரு விஷயம் பாசிட்டிவ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு ட்ரிபியூட் கொடுத்துருப்பாங்க. அந்த பையனுக்கு 11ஓட பவர்லாம் வரும், கார்லாம் அது ஏன்றது இன்னைக்கு தெரியல. அது பார்ட் 2 காத்துருங்க. எல்லாம் காருங்க #WeWantKangua part 2 போடுங்க. We need to reach சூர்யா and சிறுத்தை சிவா. சிறுத்தை சிவா ரீச் பண்ணா போதும், கன்ஃபார்மா அவர் எடுப்பாரு. ஆதரவு இல்லாதப்பே ஒரு படம் இருக்காரு அப்படின்னா ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரைட்டா இருக்குன்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல. ஜிவி வந்து அவ்வளவுதான், அஜித்தோடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் கலர் கோழி குஞ்சு மாதிரி வந்திருப்பாரு. அதை வச்சு 4 சட்டை வியாபாரம் பண்ணானுங்க. அது நல்லா இருந்துச்சு, ஒரு ட்ரெண்ட் செட்டா இருந்துச்சு. இது ரசிகர்களுக்கு பிடிச்ச படம் சொல்லுங்க. சொல்றதுதான் என்ன பண்றது சொல்லுங்க. யாரும் ஆனா அந்த ரசிகர்கள் யாரும் தான் எனக்கு தெரியல. இருக்காங்க, ஆமா எங்க கூடதுல ஒருத்தவங்க எங்க கூடது இருக்காங்க. ஆமா ரசிகர்களுக்கு பிடிச்ச படம் தான் அது. என்ன இவ்வளவு படம் பேச சிஎம் படம் ஒன்னு கூட பேசவே இல்லை. அது ஆமா நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வச்சிருந்த லிஸ்ட் இந்த படங்களோட கம்பேர் பண்றப்ப அவர் கூட எப்படி எஸ் ஆயிருது. அதான் நான் சொல்றேன்ல, நமக்கு அந்த பார் போக போக லோ ஆயிட்டே போறதுனால இது விட இங்க வந்துருது. நண்பர்களே, இந்த மாதிரியான நாங்க சொன்ன படங்கள்ல உங்களுக்கு நாங்க சொன்னதை விட என்ன சார் இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு இதை பத்தி பேசிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போடலாம். அதே மாதிரி இந்த பார்ட் 2, இந்த படத்துக்கு பார்ட் 2 இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னா எங்களை வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கங்குவாக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி #WeWantKangua part 2 அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஃபார் கங்குவா அப்படின்னு போடுங்க. நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். சோ தமிழ் சினிமா அவ்வளவுதான். இது மாதிரி பரிசா படங்கள் இவர் வராரு, கருப்பு வராரு. நன்றி, வணக்கம்.